ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அனைவருக்குமே சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம ஊரு சாதாரண கவுன்சிலர் அலுவலகம் கூட எப்போதும் அதிபயங்கர பரபரப்புடன் இயங்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தின் தலைமைச் செயலகம் எவ்வளவு பரபரப்புடன் இருக்கும்? அதெல்லாம் விட ஒட்டுமொத்த மாநிலங்களையும் கட்டி ஆளும் பாரத தேசத்தின் பிரதமர் அலுவலகம் எவ்வளவு பரபரப்பாக இயங்கும்? குறிப்பாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு அப்படி 24 மணி நேரமும் காலில் சக்கரத்தை கட்டிவிட்டது போல சுழலும் ஒரு அலுவலகமாகத்தான் இன்று வரை இருந்து வருகிறது பிரதமரின் அலுவலகம். அப்போது பாரத பிரதமர் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றிருந்தார் மோடி. பல அதிரடிகள் தாறுமாறாக அரங்கேறும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நேரம் அது. ஆனால் ஜூன் மாதம் மோடி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து வழக்கத்தை விட பரபரப்பு குறைவாக காணப்பட்டது. முதல் 5 ஆண்டு காலத்தில் சுமார் ஜெட் வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த மோடி அவர்கள் சற்று ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கியது போல பொறுமை காக்கிறாரோ என்ற எண்ணம் கூட ஏற்பட்டது. அவர் பாட்டுக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு வருவார், மிக மிக முக்கியமான நபர்களை மட்டுமே சந்திப்பார், பெரிதாக யாருடனும் பேச்சுவார்த்தையில் இல்லாமல் அலுவலக பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவார். மோடி அவர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டது அதுதான் முதல் முறையா என்றால் இல்லை என்ற பதில்தான் எல்லோருக்கும் வந்தது. தன்னுடைய முதல் 5 ஆண்டு பதவி காலத்திலும் மோடி அது போல 2 முறை இருந்திருக்காரு. சரி, மோடி இந்த மாதிரி இருப்பது இது முதல் முறை இல்லதானே, அதற்கு எதற்கு இவ்வளவு பில்டப் என்று கேட்கிறீங்களா? ஏற்கனவே 2 முறை இருந்ததாக கூறினோமே. ஒரு முறை 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதம் அதுபோல செயல்பட்டார். இன்னொன்று 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இது போல செயல்பட்டார். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாத அமைதிக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் டிமானிட்டைசேஷன், அதாவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்னும் பெரும் புயல் வீசியது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத அமைதிக்கு பிறகு பாகிஸ்தானில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற புயல் வீசியது. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தபோது 2019ஆம் ஆண்டு மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு 2 மாதம் பொறுமையாக இருக்கிறாரே என்ற விஷயத்தை கேள்விப்பட்ட அனைவருக்கும் ஒருவித பரபரப்பு தொற்றிக்கொண்டது. மோடி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்றால் உலகமே அமைதியாக இருக்க முடியாத அளவுக்கு ஏதோ மாபெரும் பெரும் புயல் வீசப்போகிறது என்பதற்கான சகிம்சைதான் அது. எதிர்பார்த்தபடியே 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு சாதாரண கெசட் நோட்டிபிகேஷன் வந்ததுதான் தாமதம். ஒட்டுமொத்த இந்தியாவும் இல்லை ஒட்டுமொத்த உலகமுமே ஸ்தம்பித்து போய் நின்றது. 70 ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்த காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பர் ஒர்க்கில் காலி செய்து விட்டார் மோடி. கத்தியின்றி ரத்தமின்றி நடந்த யுத்தமாக இந்திய சுதந்திர போராட்டத்தை நாம் சொல்வோம். ஆனால் ஆயிரக்கணக்கான கத்திகளையும் இரத்தங்களையும் குண்டு வெடிப்புகளையும் கலவரங்களையும் பார்த்த தீவிரவாத பூமி என்ற பெயர் பெற்ற காஷ்மீரை ஒரே ஒரு அறிவிப்பின் மூலம் ஒட்டுமொத்தமாக மாற்றியமைத்தார் மோடி. மோடி எவ்வளவு அதிகமாக அமைதி காக்கிறாரோ அதைவிட 50 மடங்கு வீரியமாக அவர் மௌனம் கலைக்கும் போது வீசப்போகும் புயலின் வேகம் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். புலி பதுங்குகிறது என்றால் அது அசுர பாய்ச்சலுக்கு தயாராகும் விதத்தில்தான் இருக்கும். சரி, இப்ப எதுக்கு இவ்வளவு பில்டப் என்று கேட்கிறீங்களா? மைனாரிட்டி அரசு என்று மட்டம் தட்டி கொண்டிருக்கீங்களே, இந்த அரசு எதையும் செய்ய திணறிக் கொண்டிருக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கீங்களே. கடந்த சில நாட்களாக மோடி மற்றும் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் அந்த மர்மமான பொறுமையை கடைபிடிப்பதாக தகவல்கள் காத்து வாக்கில் வந்து கொண்டிருக்கின்றது. மிச்சத்தை உங்க கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன்.